இவர்கள் வந்து அப்படியே வந்து வந்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, ஒயிட் வாஷ் எல்லாம் இல்ல. அவரும் நடிகராக இருந்தார், அவருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருந்தது. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு அவரும் மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற வேலைகள்ல தான் ஈடுபட்டார். அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க போராட்டத்துக்கான காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறதுங்கிறது தானே காரணம். அந்த இயற்கை வளங்கள் சுரண்டப்படுறப்ப யாரு சீஃப் மினிஸ்டர்? பொன்மனச்செம்மல். இவ்வளவுதான் விஷயம். சோ இதை இப்படிதான் நம்ம பார்க்கணும். இவங்களுடைய காலகட்டத்துல தானே எல்லா அதிகார திட்டங்களும் வந்துச்சு. கூடாங்குளம் அணு உலையில தொடங்கி கல்பாக்க அணு உலை, இதெல்லாமே இந்த மாதிரியான நடிகர்கள், இந்த மாதிரியான இந்த திராவிட இயக்கங்கள், இவங்களுடைய கையெழுத்துகள் கை ஒப்பங்களுக்கு அடுத்துதானே வருது. இவங்களை எப்படி நீங்க வந்து நம்ம ஆதரிக்க முடியும்? தமிழ்நாடு இவர்களால் இழந்தது அதிகமானா இழந்தது அதிகம்தான், இவர்களால் அடைந்தது அதிகமானா இல்ல, ரொம்ப கம்மி. ஐடல் வர்ஷிப்ல நம்ம இவ்வளவு ரொம்ப இழந்திருக்கிறோம், ரொம்ப அதிகமா இழந்திருக்கிறோம், ரொம்ப பின்னடைவை சந்தித்திருக்கிறோம். இது தெரியாம இருக்கிற அளவுக்கு நம்ம அரசியல் அடி முட்டாள்களாக இருக்கிறோம்ங்கிறதா உண்மை.